எந்த அளவு தண்ணியை சேமிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டருக்கு மேல தண்ணியை சேமிச்சுக்கிற கெப்பாசிட்டி அக்வாஜல் இருக்கு. நான் சின்னதா ஒரு இது பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துறோம். தண்ணியை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஊத்தும் போதே கொஞ்சம் வந்து ஜெல் ஃபார்மேட்ல புடிச்சு வச்சுக்கிச்சு. ஓகேனா அகைன் தண்ணி ஊத்திட்டோம். அகைன் புடிச்சிச்சு தண்ணிய ஜெல்லு. அகைன் பாருங்க தண்ணியை புடிச்சு வச்சுக்கிச்சு. வேற தெரியும் எந்த அளவு தண்ணி வந்து பிடிச்சு வச்சுக்குது. ஒரு ஸ்பூன்னா சின்னதா, அது சின்ன ஸ்பூன் தான். அது எல்லாரும் பாத்துக்கோங்க எவ்வளவு தண்ணி கிட்டத்தட்ட இன்னுமே ஊத்தலாம். தண்ணி ஊத்தலாம், இது ஃபுல் ஆயிரும். நான் இன்னும் கூட தண்ணி ஊத்தலாம். ஒரு ஆளு ஃபிங்கர் கொஞ்சம் கை விட்டு டிப் பண்ணி பாரு. உள்ள கை விட்டு டிப் பண்ணி பாரு. ஓகேனா தண்ணியோட அளவு வந்து எந்த அளவு பிடிச்சு வச்சுக்க முடியுமோ அந்த அளவு தான் பிடிச்சு வச்சுக்கணும் அக்வாஜல். சில பேர் கேட்பாங்க, சார் அக்வாஜல் வந்து இவ்வளவு தண்ணி பிடிச்சு வச்சிருந்தா வேர் வந்து அழுகி இருந்தாங்க, வேற சுத்தி இவ்வளவு தண்ணி இருந்தா ஈரப்பதம் வந்து அழுகிறாதா? அக்வாஜலுக்குன்னு ஒரு தண்ணியை சேமிச்சு வைக்கிற ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டும் போது அந்த தண்ணி வந்து சேமிக்காது. எந்த அளவு தண்ணியை சேமிச்சு வைக்க ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவு கெப்பாசிட்டி இருக்கு. வேருக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அக்வாஜல் கைவிட்டு பாத்தீங்கன்னா தெரியும், எடுத்தீங்கன்னா லைட்டா ஈரப்பதம் தான் ஒட்டி இருக்கும். ஜெல்லு கூட கையில ஒட்டாது. அப்படின்னா என்னன்னா ஜெல்ல சுத்தி தான், ஜெல்லுக்குள்ளதான் தண்ணி இருக்கு, ஈரப்பதம் இருக்கு. வேற உள்ள விட்டாலும் வேர்ல எந்த ஈரப்பதமும் பிடிச்சிருக்காது. அந்த வேரை சுத்தி தான் ஈரப்பதம் இருக்கு. சரிங்களா? அக்வாஜல் கொடுக்கும் போது கண்டிப்பா வந்து வேருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த நம்ம கொடுக்குற அளவு பொறுத்து அந்த அளவு